Hi viewers, welcome to South Indian Samayal Recipes. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிடுங்க, கூடவே bell icon-ஐயும் click பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம நெத்திலி மீன் குழம்பு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான ingredients என்னென்னன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 1/2 கிலோ நெத்திலி எடுத்துர்க்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2 தக்காளி, 10 சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய், கடுகு, சீரகம், வெந்தயம், 10 பல் பூண்டை வந்து இடிச்சு வச்சிருக்கேன், கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, ஒரு மாங்காவை இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ நம்ம நெத்திலி மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து மிக்சியில் சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் வந்து அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு மீன் குழம்பு கொஞ்சம் திக்காக நல்லா கிரேவி மாதிரி வரும். இப்போ பேனில் தேவையான அளவு நல்லெண்ணெயை ஆட் பண்ணிடுறேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, சீரகம், சோம்பு ஆட் பண்ணி பொரிச்சிடலாம். ஆயில் நீங்கள் நிறைய ஆட் பண்ணிங்கன்னா இந்த மீன் குழம்புக்கு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இது கூட நம்ம இடித்து வச்சுருக்க 10 பல் பூண்டையும் ஆட் பண்ணிடலாம். இது கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடுங்க. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த பேஸ்ட் தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிடலாம். நம்ம சேனலை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடுங்க. நாலு ஸ்பூன் மிளகாய் தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிடுங்க. மிளகாய் தூளோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிச்சாறை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிடுங்க. நான் 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூட தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதை கொஞ்ச நேரம் பாயில் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அந்த எண்ணெய் எல்லாம் செப்பரேட் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் பீசஸை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்ச நேரம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். நம்ம குழம்பை இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம நெத்திலி மீனை ஆட் பண்ணிடலாம். ஏன்னா மீன் ரொம்ப நேரம் பாயில் ஆச்சுன்னா அது வந்து பீசஸாக உடஞ்சிடும். ஸோ நம்ம குழம்பை இறக்குறதுக்கு முன்னாடி மீனை ஆட் பண்ணிடலாம். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.